ரஜினிகாந்த் மன வலிமை மிக்கவர் தான். 1995 ஏப்ரல் 22 சிவாஜி சாருக்கு செபாலிய விருதுக்காக பாராட்டு விழா. அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி பீக். சிஎம்லேருந்து எல்லாரும் வந்துட்டோம் மேடையில். கடைசியில் அவர் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் நின்று கை தட்டணும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் போது அவர் அப்போ உள்ள மாசம் அப்படி தான் அதை போய் யார் சிஎம்கிட்ட சொல்கிறது? ஓகே, கொண்டே விட அந்தம்மா எல்லாமே மாறி நடக்குது. சிவாஜி சார் மேடையில் இருக்காங்க, கடைசியாக ஜெயலலிதா மேடையில் அவருக்கு ஒரு கௌரவங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் பாராட்டு விழாவே. கடைசியாக நன்றி சொல்லும்போது இந்த பேப்பர் இருக்குல்ல, கையில் கொடுத்து நன்றி சொல்லுவாங்கல்ல, அந்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி, இவருக்கு நன்றி, அதை அப்படியே கசக்கி அப்படியே சோப்பில் வச்சுருக்காரு. ஓகே. இந்தியாவே வியக்கும் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய உடல்நலத்துக்காக அரை நிமிடம் எல்லாரும் எந்திரி வச்சுட்டாரு. எந்திரிச்சிட்டாங்களா? ஆமாம், அரை நிமிஷம் ஜெயலலிதாவை சேர்த்து எந்திரிக்க வச்சான். இந்த தைரியம் யாருக்கு வரும்? நிற்க வைக்கிறது தானே முடியாது, யாரும் போய் சொல்லக்கூட மாட்டேன். நீங்கள் நான் நிற்க வைக்கிறேன்னு நேரம் அந்த அம்மா அப்போ எப்படி பல்ல கடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ டென்ஷனாக இருக்கேன்னு ஆரம்பிக்கிறாரு, ஒரு சொடக்கு ஒன்று அடிக்கிறாரு, அடிச்சுட்டு நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அதை திறந்து வைக்கும் போதே சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை, அவரை நீங்கள் மதிக்கவே இல்லை. அவர் சொல்கிறார் மேடையில் வச்சு ஏதா அப்பா சொல்கிறார், அதுவும் 95 அவங்க எம்எல்ஏவே ஆள் வச்சு அடிக்கணும். மனவலிமையை பற்றி கிளாஸ் எடுக்கிறான் ஒருத்தன். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்க்கை வரணும். ரெண்டாவது நீ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இது எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா அவர் போட்டு விட மாட்டேங்கிறீங்க, விஜயை விட மாட்டேங்கிறீங்க, புரிய வச்சு நீங்கள் டார்கெட் இல்லை புரியல. ஆனால் அன்ஃபிட்னா விஜய் தப்பு அரசியலுக்கே அன்ஃபிட்டா விஜய் வரக்கூடாது. அவன் 5 ஜடத்தை விட கீழே இருக்கான். யாரை எதுக்குறோம், யாரை திட்டுறோம், எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இதை அவர் ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? டேய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அன்கண்ட்ரோல்டா இருக்காங்க அந்த அளவுக்கு. யாரு சொன்னாலும் கேட்காத தான் வேற இருக்க வேண்டியவன்னு சொல்றேன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ரஜினிகாந்த் மன வலிமை மிக்கவர் தான். நான் அவருக்கு வக்காலத்தெல்லாம் வாங்கலை. நான் ஒரே ஒரு உதாரணம் தாங்க சொன்னேன். 1995 ஏப்ரல் 22 சிவாஜி சாருக்கு செபாலிய விருதுக்காக பாராட்டு விழா. பெரிய பாராட்டு விழா, சும்மா சொல்லக்கூடாது. அது வந்து திரைத்துறையினர் எடுத்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி பீக். ஆமாம், பீக்கில் இருந்துச்சு. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியும். அவங்க போய் சிவாஜி சாருக்கு விழா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஓகே சொல்லிடுது. ஷார்ட்டை கட் பண்ணி இங்கே வராங்க. எல்லா பாலச்சந்தர், பாரதிராஜா, வைஷ்ணவ முத்துராமன், இந்த பெருசுலாம் இவர் எல்லோரும் வரணும் இல்லை, எல்லா நடிகரும் பார்த்து இவரையும் பார்க்குறாங்க. அப்போ இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவாஜி சார் தான் அதில் ஹீரோ. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு ஏசி ஹால், அந்த மேடை பக்கத்தில் அந்த ஏசி ஹாலில் சார் இருக்கட்டும், சிஎம்லேருந்து எல்லோரும் வந்துட்டோம் மேடையில். கடைசியில் அவர் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் நின்று கை தட்டணும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் போது அவர் அப்போ உள்ள மாசம் அப்படி தான் அவர் கொடுக்குற மரியாதை அது அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் சரி சொல்கிறேன்ப்பா, அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். ஆமாம், அதான் வரமாட்டேன். ஏன்னா அவர் தான் நான் சிஎம் எந்திரிச்சு நிற்கணுன்றாரு, எல்லாம் நின்று வரவேற்கணுங்கிறார். அப்போ இவங்க போய் அதை போய் யார் சிஎம்கிட்ட சொல்கிறது? ஓகே, கொண்டே விட அந்தம்மா. இப்போ இவங்க போய் சிஎம்னா டைரெக்டாக பேசுறது இல்லை, அவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க சொல்லணும், இவங்க அங்கே போய் சொல்லணும். யாருக்கு சொல்ல தைரியம் இருக்குது? சொல்ல மாட்டாங்களே. அப்போ மறுபடியும் இல்லை நான் வரலன்ட்டார். அப்புறம் மறுபடியும் சிஎம் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டாங்க. நான் வரலன்னு ஒன்று சிவாஜி சாருக்கு செய்தி போயிருக்கு. அதாவது இவன் என்ன காரணம் அதெல்லாம் சரியாது. சிவாஜி சார் என்னடா என் நிகழ்ச்சிக்கு வரலையா? என்னமோ சொன்னியாமே வரலையா, நீ வரலன்னாங்க.
இல்லைப்பா வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்போ வந்துச்சு. இது எல்லாமே மாறி நடக்குது. சிவாஜி சார் மேடையில் இருக்காங்க, கடைசியாக ஜெயலலிதா வருது. அப்போ அதெல்லாம் நமக்கே ஜீர்ணிக்க முடியல. உங்களுக்கு செவாலிய விருது வாங்கின ஒருத்தர் சிஎம் வரான், நீ மேடையில் அவருக்கு ஒரு கௌரவங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் பாராட்டு விழாவே. ஆமாம். அப்போ இவருக்கு பாராட்டி பேசுறதுக்கான லிஸ்ட்டில் அவர் இருக்கார். நான் இல்லை நன்றி மட்டும் தான் சொல்லுவேன்ட்டு இருக்காரு. இப்போ நன்றி சொல்லும்போது தான் கடைசியாக நன்றி சொல்லும்போது இந்த பேப்பர் இருக்குல்ல, அப்படியே அந்த பேப்பரை பார்த்துருக்காரு. கையில் கொடுத்து நன்றி சொல்லுவாங்கல்ல, அந்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி, இவருக்கு நன்றி, அதை அப்படியே கசக்கி அப்படியே சோப்பில் வச்சுருக்காரு. ஓகே, சோப்பில் வச்சுட்டு மைக்கை பிடிச்சிருக்காரு. மைக்கை பிடிச்சி இந்தியாவே வியக்கும் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய உடல்நலத்துக்காக அரை நிமிடம் எல்லாரும் எந்திரிக்கணுன்ட்டு எந்திரி வச்சுட்டாரு. வச்சாச்சு. எந்திரிச்சிட்டாங்களா? ஆமாம், அரை நிமிஷம் ஜெயலலிதாவும் சேர்த்து எந்திரிக்க வச்சான். இந்த தைரியம் யாருக்கு வரும் உங்களுக்கு? சும்மா கிடையாது. அது அரை நின்று அந்த அம்மா எப்படி நிக்க தானே மாட்டேன், நிக்க வைக்கிறது தானே முடியாது, யாரும் போய் சொல்லக்கூட மாட்டேன். நீங்க நான் நிக்க வைக்கிறேன்னு நேரா அந்த அம்மா அப்போ எப்படி பல்ல கடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு அந்த அம்மா இந்த இது ஒத்துக்கிட்டது இதெல்லாம் பாராட்டிட்டு நான் இப்போ டென்ஷனாக இருக்கேன்னு ஆரம்பிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று முடிச்சதுக்கப்புறம் முடிச்சு ஜெயலலிதாவை பாராட்டுறாரு. முதலமைச்சர் இந்த இது பாராட்டலாம், இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது, இவ்வளோ தூரம் பாராட்டுறதுக்காக வந்தது ஒரு அரசாங்கமே வந்த மாதிரி அப்படிலாம் பாராட்டிட்டு ஒரு இடையில பிரேக் விடுறாரு, ஒரு சொடக்கு ஒன்று அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அப்போ என்ன நடந்ததுன்னா ஃபிலிம் சிட்டி அதுக்கு முன்னாடி திறந்தாங்க, டாக்டர் எம்ஜிஆர். அந்த ஃபிலிம் சிட்டியில் திறக்கும்போது மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க யாராருன்னா குஞ்சுமோன், ஜெயலலிதா, ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்காங்க. முன் வரிசையில் சிவாஜி சார் உட்கார்றார், மேடையில் இல்லாமல். ஆமாம், ஃப்ரண்ட்டில். ஓகே, அது அவர் ரொம்ப ரொம்ப கோபமாயிட்டார். அவரும் போயிருந்தார். சிவாஜி சார் அவமானப்படுத்திட்டாங்கன்னு அப்போ வந்து அறிக்கை கொடுக்கல, வெளியே சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதை இங்கே சொல்கிறார். அப்படியே நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அதை திறந்து வைக்கும்போதே சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை, அவரை நீங்கள் மதிக்கவே இல்லை. சொல்கிறார் மேடையில் வச்சு, விழா மேடையிலே சிவாஜி அவர்களை உட்கார வச்சு அவரை கௌரவப்படுத்திருக்கணும், அதை நீங்கள் செய்யலை. அது பெரிய மாபெரும் தவறுன்ட்டார். அது தவறு. தவறு செய்கிறது மனித குணம், தவறை திருத்திக் கொள்வதுதான் மனிதத்தனம். அப்பா சொல்கிறார். அதை இப்போ சரி பண்ணிட்டீங்கன்னாரு. அப்போ ஒரு தவறு பண்ணீங்க, இப்போ இந்த பாராட்டு விழா மூலமாக சரி செஞ்சுட்டீங்க. பாராட்டு இப்படி தான். ஆமாம், சரி செஞ்சிட்டீங்க. அப்படின்னு மேடை அவன் இவன் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயலலிதாவை, அதுவும் 95 அவங்க எம்எல்ஏவே ஆள் வச்சு அடிக்கணும். தப்பு பண்ணுவாங்கல்ல, தப்பு இல்லை, சொன்ன வச்சு கேட்காதவங்க. அவனை பார்த்துங்க. என்ன இவருக்கு மன வலிமை பற்றி பேசுகிறான் ஒருத்தன், மன வலிமையை பற்றி இவன் கிளாஸ் எடுக்கிறான் ஒருத்தன். யோசிச்சு பாருங்கள். நான் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டார். அப்போ தான் அதுக்கு முன்னாடி தானே, அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா மறுபடியும் வந்ததுன்னா ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது சொன்னது. அதுக்கு முன்னாடி வந்து குண்டு கலாச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னது. தமிழ்நாட்டில் குண்டு கலாச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னது ஆர்மியை வச்சு பண்ணார். ஆர்மியை வச்சு பேசிட்டார் பாட்சாவில். அதுக்கு ஆர்மியை தூக்கிடுச்சு. ஆர்மி நான் எங்கள் முடிஞ்ச பிறகு நான் அவருக்கு பார்த்தேன். எங்கள் அம்மா இறந்ததுக்கு வந்தார். இவர் வேறு நான் வேறு வந்து விழா கூப்பிட்டு என்ன
வேலையை பார்த்து விட்டாங்க. வேலையை பார்த்து போச்சு. இப்போ அந்த பாட்சா படமும் என்கிட்ட இல்லை. அதான் சொல்றாரு, அது இருந்தாலாவது நான் சம்பாரிச்சிட்டு இருப்பேன். அது சட்டி அதுவும் போச்சு, அமைச்சரும் போச்சு அப்படிம்பாரு. அதாவது என்னென்னா, ஒருத்தர் நான் ரஜினி ரசிகன் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தையை விடணும். ஒன்று ரெண்டாவது, நீ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்க, ரைட்டா? உன்னை நம்பி எல்லாரையும் ஏன் இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா அவர் போட்டு விட மாட்டேங்கிறீங்க, விஜயை விட மாட்டேங்கிறீங்க, புரிய வச்சு நீங்கள் டார்கெட் இல்லை, புரிய வைக்கல. இந்த என்னது அரசியல் இந்த மேடைகளில் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் தம்பி. ஆனால் அன்ஃபிட்னா விஜய் தான். அன்ஃபிட் எவ்வளோ பார்த்தேன். மன்சூர் அலிகானை கூட பார்த்தாச்சு. தப்பு தப்பு. அரசியலுக்கே அன்ஃபிட்டா விஜய்? இருக்கக்கூடாது, இருக்கே. ஏன் அன்ஃபிட்ன்றீங்க? இப்போ வந்து பார்க்குற மாதிரி பேட்டி பாருங்களேன். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த ரஜினி சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எனக்கு அதாவது எனக்காக நன்றி சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவர்ஜன் அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். எங்கேயுமே மரியாதை குறைவாக சொல்ல, ரைட்டா? அவர் வந்து அந்த கருத்தை கண்டித்து, அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்களை வருஷப்படுத்தி எல்லாரும் நன்றி சொல்கிறாரு. கடைசியாக ஒரு சொல்கிறாரு, இந்த மாதிரி காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு முடிக்கிறார், ரைட்டா? இப்போ போட்டு பிராண்டுறாங்களே அவங்க ஆட்கள். இதுக்கும் போய் இல்லை அது நான் வந்து இப்போ ரஜினியை திட்டுறாங்கிறக்கா சொல்லவில்லை. நீங்கள் இதை வச்சு மாத்திரம் ஒரு கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அவன் எழுதுகிறவன், இதை பற்றி பேசுகிறவன், அவனெல்லாம் ஒரு ஐந்தறிவு ஜடத்தை விட கீழே இருக்கான். யாரை எதுக்குறோம், யாரை திட்டுறோம்? அதுக்கு தான் என்னை பண்ணவங்கள ஒரு 3 பேரை பிடிச்சி உள்ளே வச்சேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சேன். ஒருத்தன் லெட்டர் எழுதியிருக்கான் அந்த பையன், நான் இது தப்பே பண்ணிட்டேன், இனிமேல் வந்து என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன்னு லெட்டர் எழுதியிருக்கான் தம்பி ஒருத்தன். ஓகே, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் வந்து நல்லவன் வல்லவன். போஸ்டே பண்ணிட்டாரா? ஆமாம், விக்னேஷ்னு ஒருத்தன், மச்சுவாடி, புதுக்கோட்டை. உயர் ஆசிரியர் அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம். உயர் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு, நான் கரூர் துயர சம்பவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் கடுமையாக விமர்சித்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்துவிட்டேன். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வசித்து வரும் நிலையில் சைபர் கிரைம் என் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டது. அவன் எதுக்காக வழக்கு பதிவு செஞ்சதுன்னா, என்னையும் எனது குடும்பத்தையும் கடுமையாக விமர்சித்ததுனால. மேலும் சம்பந்தமில்லாத என் அண்ணன் மீதும் வழக்குகளை செய்துள்ளார்கள். என் அப்பா அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். நான் மத்திய அரசு வேலைக்கு தயாராகி வருகிறேன். என் அண்ணன் திருமணமாகி தனியார் துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கினால் எங்கள் குடும்பம் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி கொண்டனர். இந்த வழக்கு என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. நான் விசாரித்த போது தங்கள் மீதும் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டன. அதையும் மீறித்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். ஒரு வழக்கின் கஷ்டம் தங்களுக்கு நன்கு அறியும். ஆகையால் இந்த ஒரு முறை மட்டும் என் மீது கருணை காட்டி என்னை மன்னித்து வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இனிமேல் சமூக வலைத்தளங்களில் யாரையும் விமர்சித்து பதிவு செய்ய மாட்டேன். தாங்கள் விரும்பினால் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். இந்த இவன் எழுதுகிறாங்கல்ல, அவனுக்காக வக்காலத்து வாங்கி இவனுக்கெல்லாம் இதுக்கு ஒரு பாடம். புரியுதா உங்களுக்கு? அவதூறாக இது பண்ணுறது. யார் இவங்க நொன்னனை பற்றி எவன் பேசினாலும் திட்டுறது, அசிங்கமாக அவங்கள மாத்திரம் திட்டல, அவங்க குடும்பத்தை இழுத்து திட்டுறது. இது வந்து ஒரு அரசியல் நடத்துகிற பாங்கா தம்பி. எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இதா ஒரு பாங்கு. ஒரு தலைவன் என்ன பண்ணணும், டேய் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லணுமா இல்லையா? அன்கண்ட்ரோல்டாக இருக்காங்க அந்த அளவுக்கு. யார் சொன்னாலும் கேட்காத. அதுதான் வேற இருக்க வேண்டியவன்னு சொல்கிறேன். வேற இருக்க வேண்டியவன்னு சொன்னதே அதுக்கு தான். இவனை வந்து வேரோடு எடுத்து பிடுங்கி எறியணும். நீங்கள் சும்மா விட்டால் கூட அங்கங்கே முளைச்சி வந்துடும். நீங்கள் இந்த பெண்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
அவருக்கு ஒரு அவரோட படுத்து பிள்ளைவாது பெற்றுக்கலான்னு ஒரு பயவில். என்னங்க நீங்கள் எங்கே இருக்கும்? அதே மாதிரி ஒரு பிள்ளை சொல்லுது, என் அக்காவா தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருக்கும், ஏன் பொண்டாட்டியை கூட இருப்போங்குது ஒரு பயவில். ஒரு பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளை மன்னிப்பு போட்டிருக்கு. இன்னொரு பிள்ளை ஒரு பிள்ளை வந்து 10 பொண்டாட்டி கூட வச்சுக்குவோம், யாரோ வச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசி மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்டுருக்கு. ஏன்னா இந்த தவறு இருக்குல்ல, இது சாதாரண தவறே கிடையாது இந்த பிள்ளையை செய்து. அதை ஒரு தலைவன் என்ன பண்ணும்? ஒரு தலைவன் என்ன தம்பி பண்ணணும்? தமிழ்நாட்டை நீ வந்து பிடிக்க போகிறேன், முதலமைச்சர் ஆக போகிறேன், வெங்காயம் பண்ண போகிறேங்கிற ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு கேவலமாக நீசத்தனமாக இல்லை இதெல்லாம்? இப்படி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் நேரம் ஏன் ரஜினி எத்தனை நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு கொடுக்குறாரு இல்லையா? ஏன் கொடுக்குறாரு? இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லையா? நம்மளுக்காக பண்ணியிருக்கலாம் இல்லை? அதாவது அவன் பேசுனது தப்புன்னு அவனாவது, நான் பேசுனது தப்புன்னு அவனே சொல்லியிருக்கலாமே, வாபஸ் வாங்கியிருக்கலாம், அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு அந்த மாதிரி பேசின அடுத்த நிமிஷமே அவங்க வந்து ஒரு கண்ணன் அறிக்கிறார் இல்லையே. அப்போ நீங்க எதை என்கரேஜ் பண்றீங்க? இல்ல விஜய் என்கரேஜ் பண்ணல. மகளிர் தின விழால கூட என் விஷயம் இந்த சின்ன சின்ன இதுல எல்லாம் நீங்க வராதீங்க, என்ன ஒர்த் இல்ல, ஒர்த் இல்ல, அது ஒர்த் இல்லைங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் தம்பி. அது இதுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லவே இல்லையே. நீங்க ஹர்ட் ஆயிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஹர்ட் ஆயிக்காதீங்க, வராதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க வருத்தப்படுறாங்க, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உள்ளுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஒரு 27 வருஷமாக குப்பை ஓடின ஒரு கொண்டாட்டியவே நீங்கள் வந்து ஒருத்தர் இல்லைங்கிற ஒரு சொல்லும்போது, அதுவும் பெண்கள் தினத்தில் அவங்க ஃபேமிலி மேட்டர்னு அப்படி விட முடியாதுல்ல தம்பி. அது ஏப்பா நீ ஆட்சியை பிடிக்க போகிறேங்கிற, ஆட்சியை பிடிக்கிற ஒருத்தன் நான் சிஎம் ஆக போகிறேன் ஒருத்தன் சொல்கிறான், இந்த வளர்ந்துக்கிட்டவன் 50 நாளில் போலீஸு எங்கள் பக்கம் தான் வரப்போகுங்கிறான், 50 நாள் எங்கிட்ட வருவீங்க பாருங்கள் அப்படிங்கிறான்ல. என்ன அப்போ இவ்வளவு இருக்கிறவன் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், எது போகக்கூடாது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவன்கிட்ட நல்லது எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு துணைவியார் வந்து இதுக்கு போகிறாங்க, வழக்கு வரைக்கும் போயாச்சு. போன பிறகும் ஒரு யாரை குற்றம் சாட்டாங்களோ அவங்கள வந்து நீ கூட்டிகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா நீ அவன்கிட்ட எப்படி நீதி நியாயத்தெல்லாம் பார்க்க முடியாது. வேறு கேட்டால் தனிப்பட்ட இதும்பாங்க, அப்படி தனிப்பட்டதெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் எடுத்துக்கவே முடியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். எனக்கு நான் 41 கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம், செய்தி தான் பண்ணியிருக்கோம். 41 அது நடந்த விதம், அந்த சமயம் இவன் நடந்துக்கிட்டது, அவன் ஆளுக்கு நடந்துக்கிட்டது, ஒரு பய வெளியே கிடையாது தம்பி, எல்லாம் தலைமறைவு. அதில் அவன் போகிற போக்கில் அவன் அந்த பேசும்போது சொல்லுவான் பாருங்கள், அந்த இவன் அந்த ஆதவர்ஜனா, அதாவது அரசு மொத்தம் தமிழக அரசு ஒரு ஆஃபீஸரை போட்டு எங்களை விசாரிச்சிருந்தா நாங்கள் எல்லோரும் நேரம் உள்ளே இருப்போம் அப்படிமா. அது என்ன அர்த்தம்? சும்மா தூக்கி உள்ளே வச்சுருவாங்களா? நல்ல வேலையாக சிபிஐக்கு நாங்கள் போயிட்டோம். மனசாட்சி, அதுதான் மனசாட்சிங்கிறேன். இவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் எல்லாம் உள்ளே இருந்திருப்போம். ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல ஒருத்தன், சார் மனசாட்சின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி பேசுகிறீங்க சார், அது மாதிரி. அப்போது பழி வாங்கிடுவாங்கன்ற டோன் கூட அதில் இருக்குல்ல, பழி வாங்கிடுவாங்க, பொய்யா எங்கள் மேலே ஜோடிச்சிருவாங்கன்ற ஒரு சிக்னல் டோன் இல்லை. அவன் அதில் சொல்ல நாங்கள் உள்ளே இருப்போம், நான் என்ன அர்த்தம் பழி வாங்கி உள்ளே இருந்தோம், பழி வாங்கினா உள்ளே இருந்துருவாங்கன்னுவாங்க. நீங்கள் அந்த அவனுங்க பண்ண தப்பு வெளில, அதாவது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீ இந்த பிள்ளைகள்லாம் பேட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலம் வந்து நம்மளை சபிக்கும். இவங்கெல்லாம் இப்படி விட்டுட்டிங்கன்னா அதனாலேயே பேச வேண்டிய தேவை இருக்கிறதா? நீங்கள் எதிர்காலம் வந்து ஏன்டா நீலாம் என்னடா பண்ணேன்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ண,
ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்போ தம்பிக்கே இருக்குது, ம். மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. நிச்சயம். எப்பட்றா விட்டீங்க? ஏன்னா இப்படி ஒரு காவாலியாக இருக்கான், இப்படி ஒருத்தன் பொம்பளை பிள்ளையெல்லாம் இப்படி பேசுது. இதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? அவங்க பேசுறாங்கன்னா இது என்ன ஒரு ஒரு சொல்லுவோம்? கட்சி கூட்டத்துல மரத்து மேல ஒருத்தர் ஏறுறாப்புல, விஜய் தம்பி இறங்குன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன விஜயால என்ன செய்ய முடியும்? பேசாதீங்கன்னு சொல்லணும். ம். அறிக்கைன்னு ஒன்று ஒரு சனியாக இருக்குல்ல, ம், ம். அறிக்கை ஒன்றும் மைக்கை பிடிக்கணும். இல்லை ஒரு இந்த வீட்டில் சடங்கான பொம்பளை மாதிரி வீட்டில் உட்காந்துச்சு ஒரு 4வது நாள் ஒரு வாய்ஸ் போட்டாங்கல்ல, சிஎம் சார் ஐ எம் வெயிட்டிங்னு. அந்த சனியை மாதிரியே ஒரு இதளவு பேச சொல்லுங்க. பேசி அவங்கள அடக்கணுமா இல்லையா? அவங்க வளர்ந்த விதம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ எதிர்காலம் வந்து நம்ம கையில் இல்லை, எல்லாமே செல்லு கையில் தான் இருக்குது. இப்போ அவன் பூரா அவன் வெறியாக இருக்கான், விஜய் விஜய் விஜய்ங்கிறான். 10 வயசு பையன் கூட நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கிறான். போட்டு அது நாசமாக போட்டு அதை பற்றி இல்லை. ஆனால் அவன் இப்படி தாந்தோண்டித்தனமாக பேசுகிறவங்கள இவன் அடக்கணுமா இல்லையா? அறிவுரை சொல்லணுமா இல்லை? நான் கேட்குறது தான். இப்போ சார் ரஜினிகாந்த் சார் இப்போ ஒரு அறிக்கையை போட்டார். ஆமாம். இதனால என்ன ஆயிடும்? அறிக்கை என்ன ஆயிரும் புரியல. அதான் என்ன ஆயிரும் நீங்கள் சொல்கிறீங்க. அதான் மறுபடியும் அவன் திட்டுறாங்கிறீங்களே. திரும்ப திட்ட தானே செய்கிறாங்க. அப்போ இவங்களை வளர விடலாமா? என்ன கேட்குறது? மறுபடியும் திட்டுறாங்க, அப்போ இவங்களை வளர விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஓகே சார், இந்த சமூகம் நிறைய மரியாதையை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த சமூகத்தில் பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், தனக்கு சீனியருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அரசியலில் இதுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய இதெல்லாம் இருக்குது. அப்போது இதை கற்றுக்கிட்டு வந்த பிறகாவது இதுக்கான சமூக பொறுப்பை உணர்ந்து தனக்கு கீழே இருக்கிறவன் அழகாக வழிநடத்தி கொண்டு போகிறவன் இருக்கான்ல, அது அது செய்யாத ஒருத்தனை எப்படி நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ண முடியும்? சார் இப்போ இப்படி அறிக்கை ஒன்று போடுறாரு, அதில் காத்திருந்து பதில் சொல்லுன்றார்ல. ஆமாம், அது என்ன? அது இறைவனை சொல்வார். அது எப்பவுமே இறைவன் பெரியவன் தானே. நீங்கள் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குல்ல தம்பி. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ மறுபடியும் கடுமையாக அவர் திட்டுறாங்க அப்படின்னா இது எல்லாமே அவருக்கு கவனத்துக்கு தான் போக தான் செய்யும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னொரு மேலே இருக்கவன் தான் பார்க்கணுன்னு அவர் அகார இதில் சொல்லுவார். ஆனால் நம்ம அதில் வந்து இதுக்கு அர்த்தம் வந்து இன்னொன்று இருக்குது. எலெக்ஷன் வரட்டும்டா மௌனே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். ஓகே, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாம், அதான அர்த்தம். இல்லை நம்ம எடுத்துக்கலாம், அவர் அர்த்தம் வேறு. அவர்கிட்ட சொன்னால் இது சொல்ல மாட்டார். ரைட்டா? ரஜினி ரசிகர்கள் ஆனால் இப்படி எடுத்துப்பாங்க. எடுத்துக்கலாம்ல. இப்போ நானே அப்படி தான் எடுப்பேன். நான் உனக்கு இருக்கு அப்படிம்பான்ல. சார், வளர விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க சார், கஷ்டம் சார். நீங்கள் இப்போ நம்ம பத்திரிக்கை நடத்துகிற மாதிரி ஏதோ ஒரு வியூஸ்க்காகலாம் இது நடத்துறது. இது வந்து இந்த வியூஸ் இந்த சனியனே இதில் கிடையாது. நம்ம ஆள போகிறவன், நம்மளை வந்து ஆள நினைக்கிறவன் எப்படி இருக்கணும்னா சொல்லணும்ல. எப்படி இருக்கணும்னு நம்ம தீர்மானிக்க வேண்டிய இதில் இருக்கமா இல்லையா? இப்படி சார் ஒருத்தன் ஏன்னா மன வலிமைங்கிறது வந்து எங்கள் ஆளுக்கு தான் இருக்குது, மற்றவனுக்குலாம் இல்லைன்னா நீங்கள் மன வலிமைங்கிறத பற்றி அவனுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுருக்கானான்னு சொல்லுங்கள் சார். ஏதாவது சொல்லுங்களேன். சும்மா பொய்யா சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? பொய் 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 ஆனா பொய். திருவாரூரில் நீங்கள் வந்து வந்த கூட்டம் அதை பார்த்து மிரண்டு போய் தான் கரூரில் வந்து இதை கூட்ட விடாத அப்படின்னு செந்தில் பாலாஜி வேலையை பண்ணாங்கன்னு அந்த கூட்டத்தில் பேசுகிறேன். திருவாரூரில் ஒரு நகராட்சி அலுவலகம் தம்பி, அந்த அலுவலகம் பழைய கட்டிடத்தில் மொத்த மக்களும் உள்ளே போய் ஏறிடுறாங்க. போலீஸ் மொத்தம் அன்றைக்கி ஸ்டெப் எடுக்கலைன்னா அதுக்கு என்ன, அந்த வாட்ச்மேன் போலீஸ் இல்லை, அந்த வாட்ச்மேன் போலீஸ் சொல்கிறான் கேட்கல. அது இடிஞ்சு போன கட்டடம், இடிய போகிற கட்டடம், அதில் மக்கள் ஏறிட்டான் திருவாரூரில்.
அவன் பக்கத்தில் புது கட்டடம் அன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. அந்த நகராட்சி புது கட்டடத்தை வாட்ச்மேன் திறந்து விட்ருக்கான். மக்கள்லாம் இங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லைண்டா அங்கேயே 100 பேர் செத்துருக்க வேண்டியவன். திருவாரூரில் ஒவ்வொரு ஊரும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வராங்க தம்பி. நாமக்கல் தானே அன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்கு இன்னும் விடையே தெரியாது. இந்த பஸ்ஸு வருது, இன்னும் 4 பேர் விழுந்தாங்களடா, அவன் என்னான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்காங்களே. இப்போ தஞ்சாவூர்லேருந்து வரும்போது ஒரு பையன் இல்லை, விக்னேஷ்னு ஒரு பையன் சீரியஸாக இருக்கான். அந்த பையன் இன்னும் 2 பேர் விழுந்தாங்கல்ல. அது மாதிரி தானே அது. இந்த பையனுக்கு கை கால் சீரியஸாக தலையெல்லாம் அடிபட்டு சிசியூவில் இருக்காங்களாம். அப்போ அதே இந்த 4 பேர் 6 பேர் என்னடா நான் இன்னைக்கு வரைக்கும் எவனா சொல்கிறேன்னா பாருங்கள். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் இயற்கை ஒரு விஷயத்தை பண்ணும். நீங்களா திருந்துவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், திருந்தலை. கடைசியில் 41 சாவை கொடுத்து உங்களை சொல்லுது. ஆனால் அதையும் அப்பயும் நீங்கள் கற்றுக்கல. நாங்கள் 41 நாங்கள் பண்ணலடா, திமுக தான் பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணார் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. பழிய போகிறது. நான் திமுகக்கோ இவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கலை. அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, இது நடந்தது இப்படி தான் சார். போலீஸ் வந்து அந்த பையன் சொல்கிறான், போலீஸ் அவ்வளோ பேரை காப்பாற்றுச்சு அப்படிங்கிறான். எதை பற்றிங்க இப்போ இவன் என்ன பண்ணோம் சார், நாங்கள் இவ்வளோ பேரை காப்பாற்றணும்னு இவங்களை எவனா சொல்கிறான்னா பாருங்களேன், கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன்னு சொல்லலைங்க. ஒருத்தன் முன்னாடி வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் நான் அந்த 41 பேர் சாவப்போ நான் இவங்கெல்லாம் காப்பாற்றினாங்க அப்படின்னு எவனா சொல்கிறானா கேளுங்க. இல்லைங்க. அப்போது இந்த கூட்டத்தை எப்படி நீங்கள் விடுவீங்க? இந்த கூட்டம் எப்படி வந்தால் என்ன ஆகிறது? என்ன சார் இப்போ பேச்சு வருது, துணை முதல்வர் கேட்குறாங்க, 80 சீட்டு கேட்குறாங்க, பவன் கல்யாண் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு முதல்வர் தான்ங்கிறாரு ஒருத்தர், செங்கோட்டையன். முதல்வர் இல்லைன்னா நாங்கள் இந்த ஆட்டைக்கே வரலைங்கிறாரு அவர். இன்னொருத்தர் தான் நாங்கள் எதுவும் பேசவே இல்லை, நாங்கள் தனியாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. வெக்கமாக இருக்குது நமக்கு. எப்படா இவங்களை விட்டு வைக்கிறோம் நம்ம? நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணுறது நெகிழ்ச்சி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.